ஹைஸ் நான் இது சோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி பத்தி தான். அதாவது ஜெயம் ரவி வந்து ரீசென்ட்டா ஒரு திருமணம் நிகழ்ச்சியில வந்து அவங்களும், பாடகி கெனிசாவும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது தொடர்பான நம்ம ஜெயம் ரவியோட முன்னாள் மனைவி ஆர்த்தி அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சரியா? இதுக்கு எதிர்ப்பாக, இதற்கு பதில் தெரிவிக்கும் விதமாக பாடகி கெனிசா வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சரியா? பாடகி கெனிசா அந்த போஸ்ட் மூலமா என்ன சொல்ல வாராங்க, இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல பாடகி கெனிசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய விளக்கமும் நான் சொல்றேன் சரியா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் கலவரமான உணர்ச்சிகளை கொண்ட பெண்ணிடம் ஈர்க்கப்பட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆண் வந்து கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கிற பெண்ணிடம் வந்து சேரமாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இது யார குத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகி கெனிசா வந்து ஆர்த்திய குத்தி பேசுறாங்க சரியா? அது உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரியும். சரியா? அவருக்கு அமைதி கொடுக்கும் பெண்ணிடமே அவரது இதயம் செல்லும். அதாவது இத யார பத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து அமைதிய தேடுறாங்களாம். அதுவும் அமைதியான பெண்ணா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெனிசா அவங்க தான். சரியா? அவங்களும் அவங்களே பெருமையா சொல்றாங்க. அதனால அவங்க வந்து கெனிசாவ தேடுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா? அந்த பெண்ணின் கனிவு என்பது ஒரு ஆண்மையுள்ள ஆண் ஒருபோதும் குழப்பமான உணர்ச்சி ஆற்றலை ஈர்க்கப்பட மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கெனிசாவை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. எல்லாமே கனிவு, பணிவு எல்லாமே வந்து கெனிசாட்ட இருக்குதாம் சரியா? ஆர்த்தி கிட்ட கிடையாதாம். இதனால வந்து ஜெயம் ரவிக்கு வந்து அதிகமா பிடிச்சது வந்து நம்ம கெனிசா, பாடகி கெனிசாவை தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது மாதிரி உள்டாப்ல சொல்ல வராங்க சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரது இதயம் அமைதியைப் போல உணரும் பெண்ணை நோக்கி சாய்கிறது. அ அதாவது இது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஜெயம் ரவியோட மனசு இருக்குல்ல, அந்த மனசு வந்து அ அமைதி உணரும் வந்து பெண்ணை தேடுது. அதாவது எதுவுமே கேட்காம, சந்தேகப்படாம, எதுவுமே ஒரு குத்தி பேசாம, எதுவுமே நம்ம அவங்களுக்காக இருக்கிறதுக்காக ஒரு பெண்ண வந்து தேடுது. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிசா தான் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க சரியா? அடுத்தது வந்து மென்மை ஒரு நடிப்பு அல்ல. ஆனால் ஒரு அமைதியான சக்தி சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ இதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இருக்காது. அவங்க வந்து ஒரு நடிப்பு அல்ல, மென்மை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா? அவள் அவனது வலிமையுடன் போட்டியிடவில்லை. அவள் அதை சமநிலைப்படுத்துகிறாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யார குத்தி பேசுறாங்க அப்படின்னு வந்து தெரியுதுல்ல. ஆர்த்தி அவங்க வந்து குத்தி பேசுறாங்க. அவங்க வந்து போட்டியிடுறாங்க. அவ அவங்களுடைய வலிமைய போட்டிட்டு இருக்காங்க. அவங்க சமமா இருக்கிற மாரி பேசியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க சரியா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயக்கத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புரியும்படி விளக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ கெனிசா இருக்காங்கல்ல, அவங்களும் ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு அமைதியான தேடும் நிலையில வந்து இருக்குது சரியா? அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்குள்ளேயே பேசி எடுத்து அவங்களுடைய தேவைகள அவங்களே பூர்த்தி செய்றாங்களாம். சரியா? அப்படின்னு வந்து பெருமையா நம்ம பாடகி கெனிசா அவங்கள அவங்களே வந்து பெருமையா சொல்லியிருக்காங்க சரியா? எதனால கெனிசா இந்த மாதிரி போஸ்ட்ட வெளியிட்டிருந்தாங்க? என்ன காரணம்? அத நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 நாளுக்கு முன்னாடி ஆர்த்தி அவங்க வந்து ஒரு போஸ்ட்ட அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தாங்க. இதுக்கு எதனால ஆர்த்தி அவங்க அந்த போஸ்ட்ட போட்டிருந்தாங்க? அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஜெயம் ரவி, பாடகி கெனிசா அவங்களும் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க காம்போ ட்ரெஸ் அணிஞ்சு 2 பேருமே சேர்ந்து ஜோடியா போயிருந்தாங்க. இது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு. இத பார்த்த ஆர்த்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட்ட போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் மூலமா நெறைய சொல்லியிருந்தாங்க. அத நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது நான் இவ்ளோ நாள் வந்து என்னுடைய அமைதியா இருந்தது காரணம் என்னுடைய பிள்ளைங்கள் தான். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. என்னுடைய பசங்க எப்பவுமே வந்து அப்பா, அப்பான்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, எல்லாமே அமைதியா இருக்கிறேன். என் மேல எந்த தப்புமே கிடையாது. அவங்க மேல தான் தப்பு இருந்தாலுமே, நான் என்ன பண்றேன்னா, அமைதியா இருக்கிறேன். அதுவும் காரணம் என்னுடைய பசங்களுக்காக. என்னுடைய பசங்களுக்காக நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். வாழணும்னு நெனைக்கிறேன். என் பசங்களுக்கு அப்பா எல்லாரும் கிடைக்கணும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி அவங்க வந்து சென்டிமென்ட்டா நெறைய வந்து எழுதி போட்டிருந்தாங்க சரியா? இது மட்டும் இல்லாம, ஜெயம் ரவி வந்து என்ன திருமணம் பண்ணதுக்கு அப்புறமுமே, பண்ணதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருந்தாங்க. நெறைய ஆசை வார்த்தைகள் வந்து தூண்டுனாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். என்ன வந்தாலும் நான் உன்ன விட்டுட்டு போமாட்டேன். நம்ம பிள்ளைங்கள நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஆசைகள வந்து தூண்டியிருக்கிறாங்க சரியா? இதையும் நம்ம ஆர்த்தி அவங்க வந்து சொல்லி காமிச்சிருந்தாங்க, அந்த கடிதம் மூலமா சரியா? இப்போ இது வந்து நம்ம ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். இத பத்தி இந்த லெட்டர பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல இத பத்தி ஃபுல்லா நம்ம பேசி போட்டுருப்போம். அதனுடைய விளக்கம் வேணும்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ போய் மிஸ் பண்ணாம பாருங்க சரியா? இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்ட போட, இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயம் ரவி வந்து கெனிசாவோட உறவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரியா? அது எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல நடிகர். பாடகி கெனிசா. அவங்க வந்து ஒரு நல்ல பாடகி தான் சொல்லணும் சரியா? அவங்க என்ன பண்றாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம்ரீ நெறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம் சரியா? இந்த நெறைய கஷ்டப்படுற ஃபேமிலீஸ், அப்புறம் வந்து கஷ்டப்படுறவங்க, அநாத ஆசிரமம் இப்படி நெறைய ஹெல்ப் பண்றாங்களாம். அதே மாதிரி கெனிசாவும் அதே மாதிரி நெறைய விஷயங்கள் பண்றாங்களாம். நெறைய கஷ்டப்பட்ட ஃபேமிலீஸ்க்கும், அநாத ஆசிரமங்களுக்கும் நன்கொடை, உதவி எல்லாம் பண்றது மாதிரி 2 பேருமே சேர்ந்து ஒரு நிறுவனம் மாதிரி ஒண்ணு வச்சு இத நடத்துறது மாதிரி நம்ம ஜெயம் ரவி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் எனக்கும் கெனிஷாவுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங், ஃப்ரெண்ட் பாண்டிங் தான் இருக்குது. வேற எந்த ஒரு உறவும் கிடையாது. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்க எதுவுமே தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி வந்து கெனிஷாவ பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க 3 பத்தி என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரவி மோகன். ரவி மோகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நல்ல நடிகர் சரியா? அ நல்ல நடிகர். நல்ல ஒரு நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஜே இருக்குது. அவங்களுடைய ஸ்டைல்ஸ் பார்த்து நெறைய பேர் வந்து பண்றாங்க. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில ரவி மோகனுக்கும், ஆர்த்திக்கும் வந்து டிவோர்ஸ் மாதிரி நெறைய பிரச்சனைகள், இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்துது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஃபேமிலி சரியா? அந்த ஃபேமிலி என்ன பண்ணணும்? ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்துட்டு போட்டுமே. வெளிய சொல்ல முடியாத பிரச்சனையா கூட இருந்துட்டு போட்டு. அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபேமிலி மேட்டர எப்படி சால்வ் பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதை நீ எப்படி கொண்டு போலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகனுக்கும், ஆர்த்திக்கும் சேர்ந்து 2 குழந்தைங்க இருக்குது. அதுவும் 2 பசங்க, பெரிய பசங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. ஒரு பையனுக்கு 10 வயசும், ஒரு பையனுக்கு 14 வயசும் அந்த மாதிரி சொல்றாங்க சரியா? நாளைக்கு அவங்களுடைய பையன்களுக்கு தான் கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. இப்படி அவங்க வந்து குடும்பமா சேராம, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ணாம இருந்தாங்கன்னா, நாளைக்கு அவங்களுடைய பசங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வர முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, ஜெயம் ரவி அண்ணா மீது தப்பு இருக்குதா? இல்லன்னா பா ஆட சாரி. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, ஜெயம் ரவி அண்ணா மீது தப்பு இருக்குதா? இல்லன்னா ஆர்த்தி மேல தப்பு இருக்குதா? இப்ப கெனிசா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க சரியா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.